டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு. இதில் பார்த்திங்கன்னா அறிவியல், வரலாறு, புவியியல், இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றியும் 100 கொடுத்துருப்பேன். இப்போ வரலாறு பகுதி 2 1 to 150 வரைக்கும் 1லேருந்து 150 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே கலந்து வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்மை சுற்றி உள்ள பருப்பொருள் டேஷ் பருப்பொருளால் ஆனது அல்ல. ஒளி டேஷ் வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையினால் பிரித்தெடுக்கலாம். திடப்பொருள் நீர்மம். பின்வருவனவற்றுள் எது கலவை அல்ல? நீர். பருப்பொருள் என்பது டேஷால் ஆனவை. மிகச் சிறிய துகள்கள். திண்மத்தில் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி டேஷை விட குறைவு. திரவம் மற்றும் வாயு. குழாய் கிணறுகளில் இருந்து பெறப்படும் நீர் பொதுவாக டேஷ் நீராக அமையும். தூய நீர். கீழ்கண்டவற்றில் உலோகம் எது? இரும்பு. ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்பர் ஆகியவை கீழ்கண்டவற்றில் எதற்கு உதாரணம்? அலோகம். கீழ்கண்டவற்றில் ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தின் மூலக்கூறை எந்த விதத்தில் குறிக்கலாம்? வேதியியல் வாய்ப்பாடு. அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் பாதரசம். எப்பொழுதுமே பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் எது? உலோகம். மின்சாரத்தை கடத்தும் ஒரே ஒரு அலோகம் கிராஃபைட். டேஷ் லத்தீன் அல்லது கிரேக்கம் பெயர்களிலிருந்து பெறப்பட்டன. தனிமத்தின் குறியீடுகள். இதுவரை அறியப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை 118. தனிமத்தின் குறியீடுகள். டேஷ் வளிமண்டலத்தில் அதிகம் காணப்படும் வாயு நைட்ரஜன். வெப்பநிலைமானியில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம் பாதரசம். வெப்பநிலைமானியில் பயன்படுத்தப்படும் திரவம் பாதரசம். ரசவாதிகள் நீரை குறிக்க பயன்படுத்திய படக்குறியீடு ட்ரையாங்கிள். எந்த தனிமத்தின் பெயர் கோள்களின் பெயரிலிருந்து பெறப்படவில்லை? பாதரசம். பெயர் கோள்களின் பெயரிலிருந்து பெறப்படவில்லை. பாதரசம். பாதரசத்தின் குறியீடு Hg. சரியான கம்பியாக நீளும் தன்மையை பெற்றுள்ள அலோகம் கார்பன். பின்வரும் எந்த தனிமம் குறைந்த திரிபு தாங்கும் பண்பை கொண்டுள்ளது? துத்தநாகம். குறைந்த திரிபு தாங்கும். உலோகங்களை அவற்றின் தகடுகளாக மாற்ற உதவும் பண்பு எது? தகடாக விரியும் பண்பு. மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கார்பன். கரிக்கோலின் பென்சிலின் நடுத்தண்டில் இருப்பது கிராஃபைட். டங்ஸ்டனின் குறியீடு W. பெரும்பான்மையான உலோகங்களின் உருகுநிலை அலோகங்களின் உருகுநிலையை விட அதிகம். டேஷ் குறைக்கடத்தி தொழிலில் பயன்படுகிறது. சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம். மிக அதிக வேகத்தில் சுழலச் செய்து கனமான பொருட்களிலிருந்து லேசான பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை மைய விலக்கம். மைய விலக்கம். பின்வருவனவற்றுள் டேஷ் ஒரு கலவை? சாறு. ஒரு துளி மையினை நாம்
ஒரு துளி கலவையினை நாம் நீரில் கலக்கும்போது நமக்கு கிடைப்பது ஒரு படித்தான கலவை. கரைப்பானை கொண்டு சாறு இறக்கும் முறையில் டேஷ் அவசியம். பிரிபுணல். டேஷ் மாதிரி முழுவதும் ஒரு பண்புகளை கொண்டுள்ளது. தூய பொருள். நீரில் இருந்து ஆல்கஹால் டேஷ் மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது. காய்ச்சி வடித்தல். பெட்ரோலிய சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படும் பிரித்தெடுத்தல் முறை பின்ன காய்ச்சி வடித்தல். வண்ணப்பிரிகை முறை டேஷ் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. பரப்பு கவர்ச்சி. நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது டேஷ் கலவை. ஒரு படித்தான கலவை. இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை 2. கீழ்கண்டவற்றில் எது சர்வ கரைப்பான் எனப்படுகிறது? அசிட்டோன். குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் மேலும் கரைப்பொருளை கரைக்க முடியாதோ அக்கரைசல் டேஷ் எனப்படும். தெவிட்டிய கரைசல். நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க. கார்பன் டை சல்பைடில் கரைக்கப்பட்ட சல்ஃபர். குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தின் வாயுவில் கரைதிறன் அதிகரிக்கிறது. 100 கிலோமீட்டர் நீரில் சோடியம் குளோரைடின் கரைதிறன் 36 கிலோமீட்டர். 25 கிலோ சோடியம் குளோரைடு 100 மில்லி லிட்டர் நீரில் கரைத்த பிறகு மேலும் எவ்வளவு உப்பை சேர்த்தால் தெவிட்டிய கரைசல் உருவாகும்? 11 கிலோ. 25% ஆல்கஹால் கரைசல் என்பது 75 மில்லி லிட்டர் நீரில் 25 மில்லி லிட்டர் ஆல்கஹால். 75 மில்லி லிட்டர் நீரில் 25 மில்லி லிட்டர் ஆல்கஹால். ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் ஈரம் மீது அதிக நாட்டம். கீழ்கண்டவற்றுள் எது நீர் உறிஞ்சும் தன்மையுடையது? சிலிக்கா ஜெல். சிலிக்கா ஜெல் ஒரு கரைசலில் உள்ள மிக குறைந்த அளவு கொண்ட கூறினை டேஷ் என அழைக்கிறோம். கரைப்பொருள். பண்புகள். உதாரணம்: எளிதில் உடையக்கூடியது, நொறுங்கும் தன்மை. மண் பானை. எளிதில் வளையக்கூடியது, நெகிழி ஒயர். எளிதில் இழுக்கலாம், ரப்பர் வளையம். எளிதில் அழுத்தலாம், பருத்தி கம்பளி. எளிதில் வெப்பமடையும், உலோகத்தட்டு. இரும்பு தையல் ஊசி தயாரிக்க. இரும்பு தையல் ஊசி தயாரிக்க. தாமிரம் மின்கம்பிகள் தயாரிக்க. டங்ஸ்டன் மின் விளக்கத்திற்கான இழைகள் செய்ய. போரான் ராக்கெட் எரிபொருள் பற்ற வைப்பதற்காக. அணு பருப்பொருளின் மிகச்சிறிய அலகு. தனிமம் ஒரே வகை அணுக்கள். சேர்மம் பருப்பொருள்களின் கட்டுமான அலகு. மூலக்கூறு பல்வேறு வகை அணுக்கள். தனிமம் அணுக்களால் உருவானது. சேர்மம் மூலக்கூறுகளால் உருவானது. கூழ்மம் தூய்மையான பொருள். தொங்கல் அசையாமல் வைக்கும்போது கீழே படுகிறது. கலவை தூய்மையற்ற பொருள். நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். பனிக்கட்டி நீராக உருகும்போது ஏற்படும் மாற்றம் நிலை மாற்றம். ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் இயற்பியல் மாற்றம். கம்பளி நூலினை கொண்டு ஸ்வெட்டர் தயாரிக்கப்பட்டால் அம்மாற்றத்திற்கான டேஷ் ஆக இருக்கலாம். வெப்ப உமிழ் மாற்றம். ஈரத்துணி இயற்பியல் மாற்றம். கம்பளி நூலினை கொண்டு ஸ்வெட்டர் தயாரிக்கப்பட்டால் அம்மாற்றத்தினை வெப்ப உமிழ் மாற்றம். பின்வருவனவற்றில் எது வெப்ப கொள் மாற்றம்? குளிர்வடைதல் மற்றும் உருகுதல். கீழ்கண்டவற்றில் வேதியியல் மாற்றமாகும். பசுஞ்சாணம் உயிர் எரிவாயுவாவது. டேஷ் என்பது கால ஒழுங்கு மாற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கடலில் அலைகள் தோன்றுவது. டேஷ் வேதி மாற்றம் அல்ல. துருவ பனி குமிழ்கள் உருகுவது. ஒரு பலூனில் வெப்ப காற்றினை அடைப்பது
இயற்பியல் மாற்றமாகும். தங்க நாணயத்தினை ஒரு மோதிரமாக மாற்றுவது இயற்பியல் மாற்றம். ஒரு கேஸ் சிலிண்டரின் திரியினை திருப்புவதன் மூலம் டேஷ் எரிபொருள் எரிபொருளாக மாறும். இது மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு திரவ வாயு வேதியியல். ஒரு கேஸ் சிலிண்டரில் திரியினை திருப்புவதன் மூலம் எரிபொருள் டேஷ் எரிபொருள் டேஷ் எரிபொருளாக மாறும். இது டேஷ் மாற்றம். திரவ எரிபொருள் வாயு எரிபொருள் மாறும். வேதியியல் மாற்றம். உணவு கெட்டுப்போதல் என்பது வேதியியல் மாற்றமாகும். உணவு கெட்டுப்போதல் வேதியியல் மாற்றம். சுவாசம் என்பது வெப்ப உமிழ் மாற்றம். சுவாசம் என்பது வெப்ப உமிழ் மாற்றம். தீக்குச்சி எரிதல் இயல் நிலையில் சேர்தல். தீக்குச்சி எரிதல் இயல் நிலை. தீக்குச்சி எரிதல் என்பது இயல் நிலையில் சேர்தல். டேஷ் உலோகம் துருப்பிடித்தலுக்கு உள்ளாகிறது. இரும்பு. வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பாக மாறுவதற்கு காரணம் நிறமி மெலனின். வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பாக மாறுவதற்கு காரணம் நிறமி மெலனின். பிரைன் என்பது சோடியம் குளோரைடு அடர் கரைசல் ஆகும். பிரைன் என்பது டேஷின் அடர் கரைசல் சோடியம் குளோரைடு. சுண்ணாம்புக்கல் டேஷை முதன்மையாக கொண்டுள்ளது. கால்சியம் கார்பனேட். சுண்ணாம்புக்கல் டேஷ் ஐ முதன்மையாக கொண்டுள்ளது. கால்சியம் கார்பனேட். கீழ்கண்ட எது மின்னாற்பகுத்தலை தூண்டுகிறது? மின்சாரம். ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரித்தல் டேஷ் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது. இரும்பு. மழை நீரில் கரைந்துள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு டேஷை உருவாக்குகின்றன. அமில மழை. டேஷ் பசுமை இல்ல விளைவுக்கு காரணமாகின்றன. டேஷ் பசுமை இல்ல விளைவுக்கு காரணமாகின்றன. கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் குளோரோ ஃப்ளோரோ கார்பன் இவை அனைத்தும் பசுமை இல்ல விளைவுக்கு காரணமாகின்றன. ஒளிச்சேர்க்கை என்பது முன்னிலையில் நிகழும் ஒரு வேதி வினையாகும். சூரிய ஒளி. டேஷ் யூரியா தயாரிப்பதில் அடிப்படை பொருளாக உள்ளது. அம்மோனியா. பிரைன் கரைசலில் பின்னார் பகுத்தல் டேஷ் வாயுக்களை தருகிறது. குளோரின் ஹைட்ரஜன். வெட்டப்பட்ட காய்கறிகள் பழங்கள் பழுப்பாக மாற காரணம் பாலிஃபினால் ஆக்சிடேஸ் அல்லது ரைசோனேஸ் என்ற நொதியாகும். பாலிஃபினால் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ். துருப்பிடித்தல். இரும்பு. மின்னார் பகுத்தல் பிரைன். வெப்ப வேதிவினை ஒளிச்சேர்க்கை ஒளி வேதிவினை. ஹேபர் முறை வினைவேக மாற்றம். வெப்ப வேதிவினை சுண்ணாம்புக்கல் சிதைவுறுதல். ஒளி வேதிவினை ஒளிச்சேர்க்கை வினைவேக மாற்றம். ஹேபர் முறை. கெட்டுப்போதல் மீன். ஓசோன் ஆக்சிசன் மங்குதல் வேதிவினை. ஈஸ்ட் உயிரி வினையூக்கி. கால்சியம் ஆக்சைடு சிதைவடைதல். கால்சியம் ஆக்சைடு சிதைவடைதல். கூற்று காரணம். கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. கூற்று காரணம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் கூற்று காரணத்திற்கு சரியான விளக்கமல்ல. கூற்று காரணம். கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும்.
கூற்று காரணம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். இரும்பு துருப்பிடித்தல் ஒரு டேஷ் மாற்றம், வேதியியல் மாற்றம். சுண்ணாம்புக்கல் சிதைவடையும் வினையின் நிபந்தனை வெப்பம். மின்சார செலுத்தி நடைபெறும் வேதிவினை மின்னார் பகுத்தல் வினை. என்சைம்கள் மற்றும் ஈஸ்டுகள் உயிரி வினைவேக மாற்றிகள். சுட்ட சுண்ணாம்போடு நீருடன் தொடர்பு கொண்டு போது டேஷ் உருவாகிறது, நீற்று சுண்ணாம்பு. தீப்பெட்டியின் பக்கவாட்டில் சிவப்பு பாஸ்பரஸ். மின்னார் பகுத்தல் என்ற சொல் டேஷ் என்பன அறிமுகப்படுத்தப்பட்டது. மைக்கேல் ஃபாரடே. நறுக்கிய ஆப்பிளில் காணப்படும் பழுப்பு நிறம் மெலனின். நறுக்கிய ஆப்பிளில் காணப்படும் பழுப்பு நிறம் மெலனின். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதன் நிறை மாறாமல் உள்ளது. கடல் நீரில் உள்ள உப்பினை பிரித்தெடுக்க செயல்படுவது ஆவியாதல். குளுக்கோஸ் நீரில் கரைவது வெப்ப ஏற்பு மாற்றம். சர்க்கரை கரைசலை ஆல்கஹால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடாக மாற்றும் செயல்முறை நொதித்தல். வேதி மாற்றத்துக்கு வேகத்தினை துரிதப்படுத்தும் வினையூக்கி. முட்டைகள் அழுகும்போது டேஷ் வாயு உருவாகிறது, ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஹைட்ரஜன் சல்ஃபைடு. வேதி மாற்றத்தின் வேகத்தினை துரிதப்படுத்தும் பொருள் வினையூக்கி. கீழ்கண்டவற்றுள் உயிரி வினைவேக மாற்றி எது? ஏ மற்றும் பி. என்சைம்கள், ஈஸ்டுகள். வனஸ்பதி நெய் டால்டா தயாரித்தலில் வினைவேக மாற்றியாக செயல்படுவது நிக்கல். வனஸ்பதி நெய் டால்டா தயாரித்தலில் வினைவேக மாற்றியாக செயல்படுவது நிக்கல். தீக்குச்சியின் தலைப்பகுதியில் உள்ளவை ஏ மற்றும் பி. தீக்குச்சியின் தலைப்பகுதியில் உள்ளவை பொட்டாசியம் குளோரைடு, ஆன்டிமனி டி சல்ஃபைடு. பொட்டாசியம் குளோரைடு, ஆன்டிமனி டி சல்ஃபைடு. டேஷ் சேர்ந்த நீரில் மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்கள் வெளிவருகின்றன. சல்ஃபியூரிக் அமிலம். மின்சாரத்தை பாய்ச்சும் போது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்கள் வெளிவருகின்றன. சல்ஃபியூரிக் அமிலம்.